பகவான் ரமண மகரிஷி திருவண்ணாமலைக்கு வந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உலகப்போர், அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து சுதந்திரத்திற்காக போராடிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் தான் ரமண மகரிஷி வந்து திருவண்ணாமலையில் இருக்காங்க. அந்த டைம்லேயே மகரிஷி வந்து எப்படின்னா எந்தவித சலனமும் இல்லாமல் எப்பவுமே அமைதியாக, அதாவது தன்னை அறிதல் சொரூபத்திலேயே எப்படி நிலச்சிருக்கணும் அப்படின்றத அவ்வளவு பெரிய சலனத்தில் கூட நம்ம எப்படி வந்து அசலனமாக இருக்கணும் அப்படின்றத பகவான்கிட்ட தான் கற்றுக்கணும். அது எப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு வெளியில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்தர் வந்து பகவான்கிட்ட வந்து கேட்குறாரு, பகவானே வெளியில் வந்து சுதந்திர போராட்டத்திற்காக நிறைய பேர் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம மட்டும் ஏன் வந்து எதுவுமே பண்ணாமல் சும்மாவே உட்காந்துருக்குறோம், அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ரொம்பவே சும்மாவே உட்காந்துருக்கீங்களே எதுவுமே பண்ணாமல் அப்படின்னா பகவான் கொடுத்த விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன அந்த விஷயங்கள் சுதந்திர போராட்டம் அப்படின்ற விஷயம் எப்படி ஆரம்பிச்சிச்சோ அது அப்படியே போய் முடிஞ்சிடும், அதை பற்றின கவலை நமக்கு வேண்டியதில்லை. பட் ஆனால் நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்றத மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கிறணுமே தவிர வேறு எந்த விஷயத்துலையாவது நம்ம மனசை அலைய விட்டோம் அப்படின்னா அது நமக்கு பாதகமாக தான் வரும் அப்படின்னு தான் பகவான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நான் யார்ன்ற புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்ச விஷயங்களிலும் பிறர் காரியங்களிலும் மனதை விடாது இருத்தல் வேண்டும். நான் யார் விசாரத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆத்ம விசாரம் பண்ணணும், ஆத்ம விசாரம் நமக்கு வந்து நிலையாக இருக்கணும்னாலே நீங்கள் வந்து எவ்வளவு தான் பெரிய விஷயங்கள் வெளியில் கண்ணு முன்னால் நமக்கு நடந்தாலும் அந்த பிரபஞ்ச விஷயம், அதெல்லாம் வந்து பிரபஞ்ச விஷயம், இதெல்லாம் வந்து தன்னைத்தானே அதுவே நடக்கும், அதுவே சரியாயிடும். அதனால் வந்து இதிலெல்லாம் போய் நம்ம மனசை பெருசாக ஈடுபடுத்தி அதில் நம்ம ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணுறோன்ற அந்த நினைவுக்குள்ள நம்ம விழுந்துட்டோம்னாலே திரும்ப எந்திரிச்சு வர்றது ரொம்ப காலமாயிரும். அதனால் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருந்தார் எல்லா விஷயத்துலையுமே. அதாவது ஆசிரமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்கும், பகவான் வந்து அந்த கிணத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஊருக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய கலவரம் நடக்குது, ஒரு 10-15 பேர் ஏதோ வேகமாக ஒரு கட்டையும் கம்பும் எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறாங்க, பகவான் முன்னால் தான் ஓடுறாங்க. ஆனால் பகவான் அங்கே உட்காந்து புக்கை படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவர் பக்கத்தில் உட்காந்துருந்த 10-15 பேர் எந்திரிச்சு ஓடிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் பகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறதுக்காக ஒரு பக்கத்தில் இருந்தவர் சொன்னது தாங்க இது. அந்த 15 பேர் ஓடினாலும் பகவான் தன்னிருப்பை விடவே இல்லை, அந்த புக்கை மட்டும்தான் கடைசி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தார். போனது வந்தது ஓடினது யாரை பற்றியும் பகவான் எந்த விதமான எந்த சலனமும் இல்லாமல் அப்படி நிச்சலனமாக இருந்து பொறுமையாக ரொம்ப அமைதியாக தன்னை விடாமல் இருந்திருக்காங்க. இதுதான் சிறந்த ஒரு முதலுதவி அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காங்க.